நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாக்ஸ் கொஷின். அதுலேருந்து எப்படி 2 கொஷின் கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். 2023லயும் கேட்டிருக்காங்க. 24லயும் இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. பாருங்க, 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1688 எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 8 8ஆ மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாரி இங்க 8 8ன்னு வரும். அப்ப சென்னையில 16 வருஷம் இருக்கலாம்னு போறாங்க. 8 8ஆ பிரிச்சு வாழ்றாங்க. ஓகே, அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சென்னைங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2024 கேட்ட கொஷின் இது. இந்தியாவின் முதல் மாநகராட்சி பிராக்கெட்ல சென்னைன்னு கொடுத்து இயர் கேட்டிருக்காங்க. 1688. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மதராஸ். உங்களுக்கு குழப்பறதுக்காக மும்பைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பம்பாய்ன்னு சொல்லி 2 ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் அங்கே போகும். அப்படி போகக்கூடாது. சில இதுக்கு அப்படி கொடுப்பாங்க பிராக்கெட் பண்ணி. அப்படி நினைச்சிருந்தா இதுக்கும் கூட கொடுத்துருக்கலாம். கொல்கத்தா கல்கத்தா, டெல்லி அப்படி கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். இப்போ தற்போது எத்தனை மாநகராட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.